ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிளாடியோ. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இதில் எப்படி இது பண்ணுறீங்க லைவாக எனக்கு பண்ணிக்காட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன். ஏன்னா நீங்கள் கஸ்டமரோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா வீடியோவில் ஃபோனில் நிறைய பேர் கேட்குறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் கேட்க கொடுத்து நாங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலான்னு இது பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இப்போ இந்த இது எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி வோல்ட்டு நமக்கு 30-030ஆவோ 35-035ஆவோ 24-024ஆவோ 28-028ஆவோ வருது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நார்மலாக பார்த்துட்டா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டெப் அப் அல்லது ஸ்டெப் டவுன். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டிசி வோல்ட் இல்லை ஏசி வோல்ட். ஏசி வோல்ட்டில் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரான ஆப்ரேட் ஆகும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை ஒரு 12 வோல்ட் கொடுக்குறோம்னா அதை 12க்கு மேற்பட்ட வோல்ட்டாக அதிகப்படுத்தியும் கொடுக்கும். அதை நம்ம மைண்டிங் பண்ணுறது பொறுத்து. அதே மாதிரி அந்த 12 வோல்ட்டுங்கிறத கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது எந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம 230 வோல்ட் கொடுத்து 24ஆவோ 30 வோல்ட்டாவோ மாற்றணும். அது வந்து ஸ்டெப் டவுன். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். 12 வோல்ட் கொடுக்குறோம். நம்ம இந்த பக்கம் இப்போ இங்கே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வோல்டேஜ்னா 28-028 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி இதாவது தெளிவாக சொல்கிற பாருங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லியாச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன, நம்ம என்ன வோல்ட் இன்புட்ல கொடுக்குறோமோ 12 வோல்ட் கொடுக்குறோமோ அதை நம்ம ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கிறோம். நமக்கு என்ன தேவைப்படுது, இப்போ இந்த இடத்துக்கு இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம மேம்புல இருக்கு, நமக்கு ஒரு 28-028 வோல்டேஜ் தேவைப்படுது. அப்போ நம்ம இந்த பக்கம் 12 வோல்ட் கொடுக்குறோம். 12 வோல்ட் வந்து இந்த பக்கம் 28-028 ஏசி வோல்டேஜாக மாறி நமக்கு ஸ்டெப் அப் ஆகி வருது. பார்த்துக்குங்க. இந்த போர்டோட வேலை என்னென்னு பண்ண, நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி வோல்ட், அதாவது நம்ம வந்து டிசி வோல்ட்டை கொடுக்குறோம். பேட்டரி எங்க, இந்த பேட்டரியில் வர வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ். பாருங்க, மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டில் 200 வோல்ட்டில் வச்சு 20 வோல்ட்டில் வச்சிருக்கிறேன். ரீடிங் தெரியுதா? ரீடிங் தெரியுதுல்ல? பாருங்க, என்ன வோல்டேஜ் வருது. டிசியில் 13.16 வோல்ட் வருது. பேட்டரியில் வந்து 12 வோல்ட்லேருந்து 14 வோல்ட் வரைக்கும் வேரியபிள் அளத்தான் கிடைக்கும் வோல்டேஜ் டிசியில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வரக்கூடிய டிசி வோல்டேஜை நம்ம ஏசி வோல்ட்டை மாற்றணும். வரக்கூடிய டிசி வோல்ட்டை நம்ம ஏசி வோல்ட்டை மாற்றணும். அதுக்காக தான் நம்ம இந்த இன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் லீட் எடுத்து எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாம் லீட் எடுத்து எல்லாம் சுரண்டுறது எல்லாம் போட்டோம்னா அது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயம்லாம் டைட் வைக்கும்போது ஒன்று ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா மிஷினில் டைட் வைங்க. அப்படி மிஷின் உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டார் ஸ்க்ரூ பதிலாக 8ஆம் நம்பர் இது ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிற மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒயரெல்லாம் ஹெவியாக தான் போடணும். நான் சும்மா டெஸ்டிங்காக நான் சிம்பிளாக ஒரு ஒயர் போட்டு காட்டுறேன். நல்லா ஹெவியான ஒயர் யூஸ் பண்ணி போடுங்க. லெட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்புட் கேபிள் வந்து ஒரு 8 ஸ்கொயர்னாச்சும் போட்டுக்குங்க. கம்மியான ஒயர் போடாதீங்க. நான் சும்மா டெஸ்டிங்காக நான் சின்ன ஒயரை போட்டு காட்டுறேன். ஒரு 8 ஸ்கொயரமாக ஒயர்னாச்சும் போடுங்க. ரொம்ப சின்ன ஒயராக போட்டிங்கன்னா சீக்கிரம் பிசிபி டேமேஜ் ஆயிரும். ஒயருமே பஸ்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயர் லைஃப் வராது.
அதாவது சால்ட்ரிங் இருக்கும்போது ப்ராப்பராக பேஸ்ட் வச்சு தெளிவாக பண்ணணும். நான் சும்மா டெமோக்காக போட்டிருக்கேன். நீட்டாக லெக்கு போட்டு நீட்டாக தான் பண்ணணும். பண்ணிங்கன்னா மட்டும் எப்பவுமே இன்வெர்டர் போர்டு போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான அவுட்புட் கிடைக்கும். இந்த போர்டில் பார்த்தா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம இந்த ஒயரை சுவிட்சிங் பண்ணக்கூடாது. இந்த ஒயர் டேரெக்டாக நம்ம பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா இந்த ஒயர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒயராக போட்டுருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம போடும்போது ஒரு 8 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வந்து போடுவோம். அப்படி போடும்போது டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துடணும். இன்வெர்டர் போர்டில் தனியாக சுவிட்சிங்க்குன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம சுவிட்சிங் பண்ணணும். அதுக்கு தனியாக எடுத்து நம்ம ஒரு நார்மலாக சின்ன சுவிட்சை வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி விட ஒரு சரியான முறை இல்லை. நான் சும்மா டெஸ்டிங்காக நான் பண்ணி காட்டுறேன். தனியாக சுவிட்ச் வச்சுக்கோங்க, இது சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரு போர்டு இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணும்போது எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட யூஸ் பண்ணணும். நார்மலாக போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கூட இதாயிரும். நம்ம இன்வெர்டரில் லோட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. லோடு இல்லாத தான் பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது ஒரு 13 வோல்ட் இருக்கும். இப்போ 12 வோல்ட்டுக்கே வந்துருச்சு. இப்போ நம்ம டிசி வோல்ட்லேயும் கொடுத்துருக்குறோம். ரீடிங் தெரியுதா பாருங்க. ஏசி வோல்ட்டில் வச்சிருக்கு. இந்த பக்கம் இருந்தால் டிசி வோல்ட்டு, இந்த பக்கம் இருந்தால் ஏசி வோல்ட்டு. ஏசி வோல்ட்டில் வச்சிருக்கேன். ஏசி வோல்ட்டில் செக் பண்ணி காட்டுறேன். கிட்ட கொண்டு வா. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே உள்ள இன்புட் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஏசி வோல்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு ஏசி வோல்ட்டாக வருது. டிசி கிடையாது, ஏசி வோல்ட்டு 12 வோல்ட்டாக வருது. இந்த பக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் ஏசி வோல்ட்டானது நமக்கு இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 28028 ஏசி வோல்ட். லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. 28 வோல்ட்டுக்கு ஆம்ஸ் பக்காவாக இருக்கும். நம்ம டெசிபிளோடய கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். பாருங்கள் 29 வோல்ட் வருது, ஏசி வோல்ட்டாக வருது. ரெண்டு டேப்லையுமே பாருங்கள் 28028 ஏசி வோல்ட்டாக வருது. நாம் இந்த மாதிரி வரக்கூடிய ஏசி வோல்ட்டு 28028 ஏசி வோல்ட் வருது. இப்போ நம்ம இந்த ஏசி வோல்ட் வந்து நம்ம டிசியை மாற்றணும். டிசி வோல்ட்டாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுற போர்டுகளுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம டிசி வோல்ட்டை மாற்றுறது தான் நம்ம இந்த ரெக்டிஃபையர் செக்ஷன் பயன்படுத்துகிறோம். தெளிவாக பார்த்துங்க, ரெக்டிஃபையர் செக்ஷன் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டை மாற்றுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் ரெக்டிஃபையர் செக்ஷன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 12 வோல்ட்டு டிசி வோல்ட்டு கொடுத்து அதையும் நான் மல்டிமீட்டர் டிசியில் மெஷர் பண்ணி காட்டினேன். அதேமாதிரி இந்த பக்கம் டிசி வோல்ட் வந்து ஏசி வோல்ட்டை மாறி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள 12 வோல்ட் ஏசி வோல்ட்டை போகுது. அந்த 12 வோல்ட் ஏசி வோல்ட் இந்த பக்கம் வரும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் ஆகி, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமாகி, ஒரு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம எவ்வளோ வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை அதிகமாக மாற்றி நம்ம இந்த பக்கம் வெளியே எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த வரக்கூடிய ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட் கிடையாது, நம்ம டேரக்டாக ஆம்பிள் யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டிஃபைட் பயன்படுத்தி தான் நம்ம ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டை மாற்ற முடியும். அதையும் நான் செக் பண்ணி கேட்டுற பாருங்க. மேக்ஸிமம் ரெக்டிஃபையர்ஸ் எல்லாம் போர்டு எல்லாம் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் குவாலிட்டியான போர்டை யூஸ் பண்ணணும்.
இதுவுமே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ வெளியில் வாங்கினீங்கனாலும் மார்க்கெட்டில் வாங்கினீங்கனாலும் இதெல்லாம் லீடெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா, காப்பரில் ஒரிஜினலாக குவாலிட்டியான காப்பர் போட்டிருக்காங்களா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் தான் நம்ம ஆம்பிளிஃபையரில் தவறு செய்கிறோம். அந்த எல்லா இடத்தையும் சரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அவுட்புட் ஆம்பிளிஃபையரில் எடுக்கலாம். ஆம்பிளிஃபையருக்கு மெயினாக முக்கியமாக தேவையானது டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிரான்ஸ்ஃபார்மரில் தான் இருக்குது. நான் அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இன்வெர்ட்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஒருத்தர் கேட்டிருந்தாரு இன்வெர்ட்டரே இவ்வளோ நாளாக நான் போட்டு தரக்கு நல்லா இருக்குது, நீங்கள் இன்வெர்ட்டருக்கு அடிஷ்னலாக இது கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பக்கம் கொடுத்தாச்சு, கொண்டு வாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஏசி செக்ஷன் தான், பார்த்துக்குங்க. 29 வோல்ட்டு, அதே மாதிரி 29 வோல்ட்டு. இப்போ 28க்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 58 வோல்ட் டோட்டலாக வரும். இப்போ அதே இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம டிசியில் வச்சு பார்க்குறோம். டிசியில் 200 வோல்ட் வச்சுருக்கோம். டிசியை நமக்கு மாறி வரும்போது 31 வோல்ட் வருது. அதாவது நமக்கு வந்து 30 வோல்ட் கான்ஸ்டண்டாக குறைந்துட்டே இருக்கும், குறையவே குறையாது. 31 வோல்ட் வருது, 31 வோல்ட் வருது. நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2க்கு மெஷர்மெண்ட் பண்ணால் 62 வோல்ட் வரும். இந்த வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் ட்ராப் எதுவுமே இருக்காது. வோல்டேஜ் நம்ம அப்படியே தெளிவாக இருக்கும். நான் இப்போ இதில் லைவாக வந்து நான் உங்களுக்கு ஒரு டுவெல் சப்ளை ஆம்பிளிஃபையர் போர்டை ரன் பண்ணி காட்டுறேன், பாருங்க. மேக்ஸிமம் நம்ம போடுற வீடியோ மேக்ஸிமம் யாரும் முழுசாக பார்க்குறதில்ல. இந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் முழுசாக பாருங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வெளியில் வேறு கடைகளிலையும் மற்ற இடத்துலையும் வாங்கும்போது நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க, அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அவங்க எந்த மாதிரி சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தானே அடுத்தடுத்து வீடியோ ஏதாவது போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் டெசிபிள் ஆடியோவிலேயே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுட்டு வாங்கலாம். ஒரு பொருளை எதுவுமே தெரியாமல் வாங்குறதுக்கு முழுக்க அந்த பொருளை பற்றி விஷயத்தை தெரிஞ்சு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதை முழுக்க தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அப்படி ஆடியோவை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணுன்னா டெசிபிள் ஆடியோ சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. இது நம்மளோட போர்டு தான், டெசிபிள் ஆடியோவோட போர்டு தான். அது ஒரு 10 சேனல் போர்டு. இதை நான் கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ தான் போட்டிருக்க ஹீட்ஸுங்களை எதுவும் மாட்டல. இதில் கொடுத்து நான் ஆடியோ கொடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன். சாரி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே லோடில் இருக்கும்போது ஒரு 40 வாட்ஸ் குண்டுபல் பிரிட்ஜ் லோடை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறதோ எது பண்ணுறதோ பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டிலேருந்து எல்லாம் வீக் ஆயிரும். பாருங்க, போர்டு தெளிவாக வேலை செய்யுது. நம்ம 2 சேனல் லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு. நாங்கள் 10 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். நான் அதில் போட்டவங்களுக்கு நான் லோட் பண்ணி ஒரு அவுட்புட் எப்படி இருக்குது, ஆடியோ எவ்வளோ கிளாரிட்டியாக வருது அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். ஸ்பீக்கர் லைன் ஒன்றும் கொடுக்கல. இன்னும் சார் கேமரா கொண்டு வா. இந்த இடத்துல எதுவும் இல்லை. இந்த நேரம் சாக்கெட் கொடுத்து இந்த நேரம் ஒயர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வேறு ஆம்பிளிஃபையர் லோட் பண்ணி காட்டினான்னு சிலர் சொல்லுவாங்க, அதுக்காக தெளிவாக காட்டிடுறேன்.
அதே மாதிரி இந்த இடத்த வந்து நாங்கள் சும்மா ஜஸ்ட் ப்ரீஆம்ப் மட்டும் வச்சிருக்கோம். எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆடியோ வருங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க லைவா. நீங்கள் நார்மலாக இன்வெர்டர் போட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி போர்டு ஐட்டம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆடியோ குவாலிட்டிங்கிறது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது நான் உங்களுக்கு வார்த்தையால் சொல்கிறத விட செயல்பாட்டில் காட்டுன்னு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹீட்ஸுங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிரான்சிஸ்டர் ஆகட்டும் மாஸ்ஃபெட் ஆகட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம ஜஸ்ட் டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை, நீ இல்லை நிழல் கூட துணை இல்லை. நம்ம ட்ரைவ் பண்ணி கேட்டது 210 இன்ச்சு ஆஃப் பண்ணிட்டு டோட்டலாக கட் ஆஃப் ஆயிடுது. திருப்பி ஆன் பண்ணோம்னா பாட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ஆடியோ கிளாரிட்டி எவ்வளோ தெளிவாக இருந்துச்சுன்னு. நம்ம போர்டும் சரி நம்ம போட்டுக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்டர் எல்லாமே சரி அவ்வளோ ஒரு அற்புதமான குவாலிட்டியில் போட்டிருக்கு. நம்மளோட போர்டோட ஆடியோவும் சூப்பராக இருந்திருக்கு, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருந்திருக்கு. இது வந்து நார்மலாக வந்து ஒரு 8 ஆம்பி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் நிறைய வீடியோவில் 6 ஆம்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தோம். இது 8 ஆம்ஸ். இது வந்து ஒரு டிராக்டருக்காக கேட்டிருக்காங்க. நான் வந்து அவர் கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 days பிஃபோர் இருக்கும். இப்போ நான் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் கையில் கிடச்சி. நான் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டு செட்டுக்கு நிறைய போட்டுருந்தோம், வண்டி செட்டுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை. இப்போதான் நமக்கு இந்த அதுவும் இல்லாத இப்போ டிராக்டர் ஒர்க்கு இப்போ இதை எடுத்துருக்கிறோம். இதை ரெடி பண்ணி அடுத்து நான் வந்து அந்த ஆம்பிளிஃபையர் இது வந்து ஒரு 2.1 தான் போடுறோம். ரொம்ப ஹெவியான பெரிய ஆம்பிளிஃபையர் போடல. 2.1 சப்வூஃபர் நல்லா ஹெவியாகவே என்ன கேட்டிருக்கிறாங்க, அதனால 2.1 தான் போடுறோம். அது மாதிரி 2 10 ஸ்பீக்கரும் ஒரு 12 சப்வூஃபருக்காக இது போடுறோம். இதோட ஃபுல் வீடியோவும் நான் அடுத்த வீடியோலையும் நான் போடுறேன், இதோட கண்டினியூஷன் பார்ட்டி என்ன ஏதுங்கிறத. அதே சமயத்தில் பாட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பெட்டராக பண்ணித்தரேன், ரேட்டு பெட்டர் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீ மேக்ஸிமம் டிராக்டருக்கு அது மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்வெர்டர் போடுறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு யூஸ் பண்ண போலாங்க. இந்த இன்வெர்டர்லேயும் அதே வேலை தான் நடக்குது. இப்போ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாஸ்ஃபெட்டில் போட்டு இந்த செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்ஷன் இதே செக்ஷன் தான். இப்போ நமக்கு இந்த சைடு கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி ஆனது ஏசி வோல்ட்டை மாற்றி இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த இடத்துல அதான் மாதிரி நான் 3 லீடு இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாதிரி 3 லீடு தான் சென்ட்ரல் லீடு. இது நம்ம கொடுக்கக்கூடிய மைனஸ் வோல்ட் ஆனது வந்து மாஸ்ஃபெட்டுக்கு போய் ஏசி வோல்ட்டை மாறிடும். அதே கான்செப்டில் இதுவும் இந்த பக்கம் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட் ஏசி வோல்ட்டை மாறி ஏசி 12 வோல்ட்டை மாறி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிடும். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போய் இந்த காயிலுக்குள்ளே போய் இந்த பக்கம் டிசி வோல்ட்டை வரும். அந்த டிசி வோல்ட்டை மேக்ஸிமம் நிறைய இன்வெர்டரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்த டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயோடு யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் வரக்கூடிய இது வந்து 12 வோல்ட் டு 35035 இன்வெர்டர். நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் வந்து 35035. இந்த பக்கம் ஏசி வோல்ட்டை கிடச்சிரும். அந்த ஏசி வோல்ட்டில் டயோடு போட்டு ஃப்ரிட்ஜ் டயோடு போட்டு 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி வோல்ட்டை மாற்றி இந்த பக்கம் கொடுக்குறாங்க. கணக்கு போட்டு பாருங்க, இவ்வளோ சின்ன காயிலில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய காயில் போட்டு இவ்வளோ பெரிய போர்டு போதும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஆடியோ கிடைக்குங்கிறது நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணி பாருங்க. இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆடியோ தெளிவாக இருக்கும். நீங்கள் வீடுகளில் கேட்கும்போது ஃபீல் பண்ணுற ஆடியோ வந்து நீங்கள் வண்டியில் வந்து ஃபீல் பண்ண முடியாது. என்ன காரணம்னா ஒரு பியூரான ஏசி வோல்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் வேவ் கிடையாது, சைன் வேவ்ல தான் பண்ணியிருக்கோம், சைன் வேவ் மெத்தடில் தான் போட்டிருக்கு. அதனால வரக்கூடிய ஏசி வோல்ட் அவ்வளோ பியூராக இருக்கும். அதனால நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தெளிவாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகாது,
மாஸ்பெட் வந்து ஒரு ஹீட் ஆகாது, போகாது, எந்த கம்ப்ளைண்ட் ஆகாது. இதில் மாஸ்பெட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 மாஸ்பெட், அந்த பக்கம் 4 மாஸ்பெட் போட்டிருக்கிறோம். போர்டு ஹெவியாக இருக்கும். அடுத்தடுத்த ப்ராடக்ட் நிறைய நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெளிவாக இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கோட நான் போட்டு ஆன் பண்ணி எப்படி என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு, கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கும் சரி, வீடியோவில் பாதியிலேயே பார்த்துட்டு போனாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.